நீட் ஃபிசிக்ஸில் 2 கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்கலாம். விச் கலர் பெண்ட்ஸ் மோஸ்ட் when லைட் passes through a prism? ஒரு ப்ரிசம் வழியாக லைட் பாஸ் ஆகும்போது எந்த கலர் அதிகமாக பெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் ரெட்டு, வயலட்டு, எல்லோ, க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா வயலட் தான் ஆன்சர். ரீசன் என்னென்னா வயலட் லைட் வந்து ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இருக்கும். வயலட் லைட் ஹாஸ் த ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். ஸோ இட் பெண்ட்ஸ் த மோஸ்ட் டியூ டு டிஸ்பர்சன். அப்போது டிஸ்பர்சன் ஆகும்போது அதிகமாக எந்த கலர் வந்து பெண்ட் ஆகும்னா ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இருக்கிற கலர் தான் பெண்ட் ஆகும். ஸோ வயலட் தான் வந்து பெண்ட் ஆகும். டிஸ்பர்சன் என்னது? சிதறல். ஒளி வந்து ப்ரிசம் வழியாக போகும்போது டிஸ்பர்ஸ் ஆகுது, சிதறடிக்கப்படுது. ஓகேவா? 2வது கொஸ்டின் பார்க்கலாம். த பவர் ஆஃப் அ லென்ஸ். பவர் ஆஃப் அ லென்ஸ்னால் டயாப்டர் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் ஆஃப் அ லென்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் வந்து 25 சென்டிமீட்டர் -25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த பவர் ஆஃப் அ லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் -25 சென்டிமீட்டர் ஈஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி -4D. இது எப்படி வந்துச்சு? எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். பவர் ஆஃப் அ லென்ஸ்னால் டி. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 1/Fங்கிறது ஃபார்முலா. மீட்டர்ஸில் தான் இருக்கும் இது. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா இன்ட்டு 10⁻⁻2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 0.25ன்னு வந்துடுது. ஓகேங்களா? 0.25ன்னு வந்துடுது. ஸோ இப்போ 1/-, -0.25 இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி இருக்குன்னா 4 × 0.25 சார் 1ன்னு வரும். ஸோ அப்போ ஈக்குவல் வந்து -4D டயாப்டர். பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷன். பவர் D = 1/F இன் மீட்டர்ஸில் கொடுக்குறோம். ஸோ டியோட வேல்யூ வந்து 1க்கு 1ன்னு போட்டுக்கிறோம். எஃபோட வேல்யூ வந்து 25 சென்டிமீட்டர்னு இருக்குது. இது மீட்டரில் மாற்றும் போது 0.25 மீட்டர். 1/0.25 மீட்டரோட வேல்யூ என்னென்னா -4D. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.